ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. காலை வேளையில் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறதே. காலை வேளையில் உம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் புது கிருபையினால் நிரப்புவீராக. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளையும் தயவுகளையும் கர்த்தர் அனுப்புவீராக. கர்த்தருடைய கண்களில் கிருபையும் மனுஷருடைய கண்களில் தயவும் கிடைக்கட்டும் இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யோபு 42வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம், எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யோபுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் அவனை விட்டு கடந்து போனார்கள். சொந்தம் பந்தங்கள் எல்லாம் கடந்து போனார்கள். செல்வங்களை எல்லாவற்றையும் இழந்து போனான். சரீரத்தில் வியாதிகள், மனைவியின் தூஷணமான வார்த்தைகள், பிள்ளைகளை இழந்த சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் தன் உத்தமத்தை விட்டு விலகாத ஒரு தெய்வ மனிதனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தந்தார். இந்த நாளிலும் எந்த பாடுகளுக்குள்ளாய் கஷ்டங்களுக்குள்ளாய் கடந்து போகிறீர்கள் என்று சொன்னால், அவமானப்படுகிறோமே ஆண்டவரே, இந்த அவமானத்தில் எங்களுக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லிக்கொண்டு வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்லி. யோபுவுக்கு அவனுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் திரும்ப வந்தாங்க, அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொருவரும் தங்க காசையும் ஒவ்வொருவரும் பொன் ஆபரணத்தையும் யோபுக்கு கொடுத்தார்களாம். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார். யோபு இயற்கையிலே செல்வ சீமானாய் இருந்த ஒரு மனிதன். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு, தன் உத்தமத்தை விட்டு விலகாதபடிக்கு இருந்த மனிதனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இதை கண்டு கலங்காதபடிக்கு தேவ சமூகத்தை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு இது வந்துடுச்சு, ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்ற உம்மால கூடுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நில்லுங்க. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன செல்வங்கள், இழந்து போன குடும்ப உறவுகள், இழந்து போன பெயர்கள், இழந்து போன வேலைகள், இழந்து போன எதுவாக இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு திரும்ப தருவார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு இரட்டத்தனையாய் திரும்ப தருவேன் என்று சொல்லி. வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள், கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமேன்.